ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் பதிவிடுங்க, ஓகேங்களா? ஸ்கூல் டாஸ்க் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, வெறுப்பாக இருக்கா, போராக இருக்கா, எதுவாக இருந்தாலும் மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணுறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னென்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் கொடுத்தது வந்து ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஸ்கூல் டாஸ்க் நல்லா இருக்குது. பட் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து ஒரு 10 பேர் போய் சேரும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஸ்கூல் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த ரோல் உள்ளேருந்து ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க தான் சொல்லலாம். ஸோ நம்ம பிரஜன் அவர்கள் வந்து பிரின்ஸிபலாக இருக்காங்க, விபியாக வந்து பார்வதி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து வசந்தி டீச்சர்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட விபி அவங்க. அதுக்கப்புறம் வந்து கனி வந்து டீச்சர் அம்மா, தமிழ் டீச்சர் அம்மா, அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எஃப்ஜே வந்து வார்டன் பாய், ஸோ வார்டனாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம அமித்துக்கு வந்து இது ஒரு சார் மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன கேரக்டர்னு இது வரைக்குமே என்னால் அனலைஸ் பண்ண முடியல. பிடி சார் இல்லை. ஸோ அதை தவிர்த்து வந்து என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து டோட்டலாக தெரியல. ஸோ இவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க தெரியுமா, இவங்க தாங்க கரெக்டாகவே பண்ண மாட்டாங்க. கரெக்டாக பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஹை செகண்டரியில் இருக்கீங்க. ஸோ ஹை செகண்டரினா வந்து ஒரு +2 படிக்கிறீங்க, அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டிலாம் இருக்கணும். இந்த கனாகாலம் காலங்களில் இருக்கணும், அந்த கான்செப்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து அது விட்டுட்டு வேறு கான்செப்ட் உள்ள இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அந்த ஒரு ரோல் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, பென்சிலில் கிறுக்கிறது, பெண்ணில் கிறுக்கு, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க பண்ணுற விஷயம், ஓகேங்களா? பென்சிலாம் தாண்டி நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க. அந்த ஒரு ரோல் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இவங்களை அந்த ரோலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். பட் இவங்களுக்கு அது வரமாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆரோரான்றவங்க வந்து சொல்லணும்னா ஆரோரா வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காங்க, 4 லைன்ஸோ 5 லைன்ஸோ, அவங்க டேலண்ட்டுக்கு என்ன வருமோ அது எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டும் படித்தாங்க, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், அவங்க பண்ணது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் ஒரு 4-5 லைன் எழுதினாங்க, அவங்களும் ஓரளவு நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த மற்றபடி வந்து சாண்ட்ராக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ராக்கும் மற்றும் நம்ம வந்து இவங்க இருக்காங்கல்ல, ஸோ பார்வதிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ பார்வதி வந்து சாண்ட்ரா போயிட்டு ஆண்டின்னு கூப்பிட்டுட்டாங்க. ஆல்ரெடி எப்ஜே அந்த ஆண்டி கலாய்ச்சிட்டு இருந்தான். ப்ளஸ் வந்து இன்னைக்கு சாண்ட்ரா போயிட்டு பார்வதி வந்து அவங்க விபி இல்லை, இவங்க ஸ்டூடெண்ட் இல்லை, அந்த கான்செப்டில் வந்து ஆண்டின்னு கூப்பிட்டதால பார்வதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு சாண்ட்ரா நீ இந்த மாதிரிலாம் கூப்பிடாத, இது வந்து ரொம்ப தவறான விஷயம், நீ கூப்பிட்றது வந்து அப்படியே வந்து வெளியில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது, ஆல்ரெடி வந்து பேர் டேமேஜ் தான் போயிட்டுருக்கு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் போயிடுச்சு. சாண்ட்ராவும் சாரி எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சும்மா கேஷுவலாக சொன்னேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணால் பார்வதி வந்து இல்லை நீ இந்த மாதிரிலாம் கூப்பிடாத. அந்த கான்வர்சேஷன் ஒரு 10 to 10 minutes போயிட்டுருக்கும். அப்படியே ஜவு மாதிரி இழுப்பாங்க. 2 பேருமே இழுக்கிற ஆள் கூடி இழுக்கிற ஆள் தான். 2 பேரும் அப்படியே இழுத்துட்டே இருந்தாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து சாரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாரு வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இவங்க இருக்காங்களா வியானா வந்து அடிக்கடி வந்து கிளாஸ் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம வசந்தி மிஸ், பார்வாக இருக்கிற வசந்தி மிஸ் பார்த்துட்டாங்க. நீ என்ன வந்து எதுக்கு பெல் அடிச்ச, ஸ்கூல் பெல் அடிக்கிறது ஆள் இருப்பாங்க, வார்டன் இருக்கலாம், அவர் அடிக்காம நீ ஏன் அடிச்ச, ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 தோப்புக்காரனை போட சொல்லுவாங்க. அவங்க தோப்புக்காரனே போட மாட்டாங்க. தோப்புக்காரன் போடாமல் வந்து மிஸ் எனக்கு கால் முட்டி வலிது, அது வலி இது வலின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண பார்வதி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன எவன்டி உன்னை பெத்தான் பாட்டு பாடணும் டென்ஷன் ஆயிடுச்சு. நீலாம் மிஸ்ஸை போயிட்டு இது மாதிரிலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தவறு என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிஸ் வேறு பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காண்டாயிட்டாங்க அவங்க. இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல பாரு, இந்த பாட்டு பாட சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விக்ரம் ரோல் வந்து சூப்பராக பண்ணாருங்க. விக்ரம் அவர் என்ன பிக் பாஸ் வீட்டில் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட டேலண்ட்டை ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாக நிரப்பிட்டு தான் போவேன்ற மாதிரி வந்து அவர் பண்ணார். ஏன்னா வந்து இந்த பிரின்ஸிபால் இருந்தார்ல, பிரின்ஸிபால் வந்துட்டு ஒருத்தவங்க ஒன்று பண்ணணும்னு சொல்லும்போது அவர் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஸோ பின்னாடி வந்துட்டு சொல்லு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுப்பாரு. அந்த வாய்ஸை வந்து நீங்கள் வந்து அவர் எந்த பேஸில் சொல்கிறாரோ, கத்துற பேஸோ ஸ்லோ பேஸோ அந்த பேஸில் வந்து நீ பண்ணுன்ற மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி அவர் வந்து சொல்லிட்டாரு. என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதில் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அவரு மற்றும் வந்து திவ்யா பண்ணாங்க, அவங்க நல்லா பண்ணாங்க. நம்ம கமருதீன், கானா வினோத் அப்மா வந்து சபரி பண்ணாங்க. கமருதீனுக்கு புரியல எப்படி பண்ண, என்ன கான்செப்டும் புரியல, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தள்ளான மாதிரி இருந்தார். மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி வந்து அந்த இதுவுமே பெரிய ரோல் எதுவுமே பண்ணல, இனி வரைக்குமே இன்னும் பெரிய ரோல் எதுவும் பண்ணல.
கானா வினோத் தெரியும்ல. ஸோ தமிழ் மேம் கிட்ட தமிழ் மிஸ் கிட்ட நல்ல பேர்லாம் வாங்கியிருந்தீங்க. கிளாஸ்லேயே நல்லா இருக்க பர்சன் யார் கேட்டால் கானா வினோத் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பேர் எடுத்துங்க. எல்லாருமே வந்து பயமாக க்ளீன் ஷேவ் பண்ணி ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்து ஸோ எல்லாருமே அவங்களோட ரோல் நல்லா பண்ணுறாங்க. பட் வந்து நான் என்ன என்னோட கருத்து என்னன்னா வந்து +2 படிக்கிறீங்க, ஓகே, ஹையர் செகண்டரியில் இருக்கும்போது அதுக்கு அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் டாஸ்க் பண்ணோன்னா குழந்த மாதிரி பண்ணலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து நாளைக்கு வந்து எல்லாரையும் சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து ராஜாவாக சில பேர் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மந்திரியாக சில பேர் ரொட்டேஷன் பண்ணார்ல, அதே மாதிரி வந்து நாளைக்கும் ஸோ இன்றைக்கி முடிஞ்சிச்சுல, நாளைக்கு ஒரு வேளை வந்து வேறு யாரையாவது டீச்சராக போட்டு மற்ற யாராவது ஸ்டூடெண்ட்டாக ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் சீசனில் வந்து சூப்பராக இருந்துச்சு பிக் பாஸ் வந்து. நம்ம ஜாக்லின் வந்து மாடல் டீச்சராகவும், ஸோ மஞ்சரி ஒரு டீச்சராகவும் இருந்தாங்க, பிடி டீச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து விபியாக வந்து நம்ம இவர் இருந்தார், அருண் இருந்தார். அப்புறமா வந்து அவங்க ஜிம்பாடி ஒருத்தவங்க அவங்க வந்து பிரின்ஸிபலாக இருந்தாங்க. ஸோ அவங்க சூப்பராக பண்ணாங்க, அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. பட் இவங்க வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. நான் வைக்கிற மக்கள் உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வேலையை சந்திக்கலாம். நன்றி.